அந்த அப்பார்ட்மெண்ட் போனா இல்லையா, அங்க ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலைய யார் பண்ணா? அதே டைம்ல தான் அங்க அவங்க ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. இங்கேயும் அந்த கொலை நடந்திருக்கும். இந்த கொலைய வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா தான் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் எடுத்து புடிச்சு போட்டுருவாங்க. புடிச்சு போட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது, "நான் பண்ணல. நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். அங்க வந்து நடக்கிறதுலாம் தப்பா தெரிஞ்சது. நான் ஒரு கொலைய பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன்னா, என்ன உட்கார வச்சு எப்படி அவ வந்து சமைச்சுலாம் குடுக்கலாம், என்கிட்ட ஒரு கதையெல்லாம் சொல்றா. எப்படி அவ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா" அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லும்போது, போலீஸ் வந்து ஒண்ணுமே புரியாது. சோனாக்ஷியும் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்ப சோனாக்ஷி என்ன சொல்லுவா, இந்த மாரி அவன் வந்தான். நான் போலீஸ்க்கும் ட்ரை பண்றதுக்கு டார்ச் லைட்லாம் அடிச்சேன். பட் ஆனா வந்து அவன் அவன் வந்து என்ன புடிச்சு அடிச்சு தள்ளிட்டான். அப்ப ஏற்பட்ட காயம் தான் இந்த நெக்ல அப்படின்னா, இல்ல அவ கள்ள தொடர்பு இருந்தா. அவன பத்தி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து சித்தார்த்தும் சொல்லுவான். சொல்லும்போது இந்த போலீஸ்க்கு யார்ரா இந்த கொலைய பண்ணியிருப்பாங்க? சரி ஓகே ஃபைனல் இத விட்டுரு. ஃபர்ஸ்ட் கொலைய பத்தி பேசலாம். உன் பொண்டாட்டிய கொலை பண்ணது யாரு? அப்படின்னும்போது, அவர் சொல்லுவான், நான் கிடையாது அப்படின்னோனே, மண்டையில அடிபட்டு கீழ விழுந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத யாரோ அடிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னோனே, இல்ல நீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணுங்க. நான் பண்ணல அந்த கொலைன்னு. ஃபாரன்சிக் அதே மாரி எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பிட்ட பிறகு அவன் சொல்லுவான், என் பொண்டாட்டி எதுக்கு நீங்க புக் லான்ச் பண்ண வந்தீங்க? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு அந்த புக் லான்ச்சுக்கு போ வேண்டியது தானே? நீ எப்படி உன் பொண்டாட்டிய விட்டு நீ போனன்னு கேட்கும்போது, சித்தார்த் சொல்லுவான், என் பொண்டாட்டி வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவளுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அவளால எங்கேயும் ஹெவியா டிராவல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் தங்குன ஹோட்டல்லயே விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன்.